பகைவரை வளரவிட்டு அழிக்கும் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பயந்து அவரது வழிகளில் நடக்கக்கூடிய எங்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம். ஆனால் செய்வதெல்லாம் அட்டூழியம், அக்கிரமம். ஆனால் எங்களது பகைவர்கள் மிகவும் செழித்து காணப்படுகின்றார்களே. ஏன் ஆண்டவரே, ஏன் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, கவலைப்படாதீர்கள். இதே போல்தான் ஆசாப்பு என்ற சங்கீதக்காரனும் சங்கீதம் 73:19 இவ்வாறு கூறுகின்றார். ஆண்டவரே, அவர்கள் மிகவும் பயங்கரமாக பழத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நொடியில் விழுவார்கள், பயங்கரத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்று. ஆம் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆசாப்பை போல பேசிய மனிதர்கள்தான் யோபு, எரேமியா மற்றும் தாவீது. இவர்கள் எல்லோரும் எவ்வளவு நம்பிக்கையோடு ஆண்டவர் மேல் இருந்தார்கள். அதனால் நடந்தது என்ன? அவர்கள் அனுபவித்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதே போல ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். உங்களது பகைவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நீங்கள் விருந்துண்ணத்தக்க வகையில் ஆண்டவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. நன்றாக யோசித்து பார்ப்போம். எவ்வளவு துன்பங்களை நாம் அனுபவித்தாலும் நமது உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு அல்லவா? ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு மன நிம்மதியையும் தரக்கூடியதாக தான் இருக்கின்றது. ஆனால் யோசித்து பார்ப்போம், நமது பகைவர்கள் துன்மார்க்கமாக, அநீதியாக அநேக செல்வங்களை சேர்த்தாலும் தூக்கம் வராமல் மன நிம்மதியை இழந்து அவர்கள் காணப்பட்டாலும் நிச்சயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு நாள் அவர்கள் நிச்சயம் நிச்சயம் ஆண்டவரால் சந்திக்கப்படுவார்கள். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால், யோசேப்பை குழி தோண்டி புதைக்க வேண்டும், அவனது உயிரை எடுத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி பண்ணினார்கள் யோசேப்பின் சகோதரர்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளையான யோசேப்பை கைவிடவில்லை. மாறாக யோசேப்பிடம் வந்து அவரது சகோதரர்கள் அனைவரும் உணவிற்காக கையேந்த வேண்டிய நிலையை ஆண்டவர் அனுமதித்தார். ஆண்டவர் அவருக்காக, யோசேப்புக்காக செய்தார். ஆனால் ஆண்டவருடைய நேரம் வருவது வரைக்கும் யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்தார். அதே போல அந்த பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காகவும் நிச்சயம் நீதிபரராய் இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்காகவும் வழக்காடி நம்முடைய பகைவர்களிடம் சென்று அவர்களிடம் பேசி அவருடைய நேரத்தில் நிச்சயம் அனைத்து காரியங்களையும் நமக்கு நன்மையாக வாய்க்க செய்வார். அன்பானவர்களே, இதைத்தான் மிகவும் அருமையாக அன்பின் ஆண்டவர் இயேசு மத்தேயு 13:29 இவ்வாறு சொல்லுகின்றார். அறுப்பு காலம் வரும் வரைக்கும் கோதுமையையும் களையையும் ஒன்றாக வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் கோதுமையை தனியாக பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பேன், ஆனால் பதரையோ சுட்டெரிப்பேன் என்று. அன்பானவர்களே, அறுப்பு காலம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒவ்வொருவருக்கும் அறுப்பு காலம் என்று ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் நிச்சயம் அறுப்பு காலத்தில் ஆண்டவர் நமது பகைவர்களை சந்திப்பார். அதுவரைக்கும் அவர்களுக்கு ஒருவேளை ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் அவர்களை வளர விடலாம். எதற்காக? ஒருவேளை அவர்கள் திருந்தி என்னிடம் வருவார்கள் என்ற அந்த ஒரு ஆசையினால், அல்லது நமது விசுவாசமானது வளர வேண்டும் என்பதற்காக துன்பங்களின் மூலமாக நாம் சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது பொன்னாக மிளிர்வோம் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக எல்லா கண்களும், சுற்றியில் இருக்கக்கூடிய கண்கள் அனைத்தும், ஓ, ஆண்டவர் இவரோடு இருக்கின்றார், அதனால்தான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைத்தது என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக கூட இருக்கலாம்.
எதற்கு என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் ஆண்டவரிடம் அதை நாம் கொடுத்து விடுவோம். நமது பகைவர்கள் நன்றாக வளர்ந்து வந்தாலும் அதை குறித்து சிறிதும் கவலைப்படாமல், அதை பார்த்து பொறாமைப்படாமல், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கின்றீரப்பா, வானையும் பூமியையும் படைத்த நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை என்று மட்டும் திரும்ப 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 எதற்கெடுத்தாலும் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி என்று மட்டும் சொல்ல பழகிக் கொள்வோம். நிச்சயம் வெற்றி அடைவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட ராஜா, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களது பகைவர்கள் செழித்து வளர்வதை கண்டு நாங்கள் பொறாமைப்படாமல், அப்பா, அறுப்பு காலத்தில் நீர் அவர்களை சந்திப்பீர், அவர்கள் எங்களிடம் வந்து சமரசமாகக்கூடிய நிலையை நீர் உருவாக்கி தருவீர் என்பதை நாங்கள் நம்பி நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றியை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்,